யார் இந்த ஹர்ஷத் மேத்தா அப்படின்னு பார்த்தா, குஜராத்தில் ராஜ்கோட் என்ற ஒரு பகுதியில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து ஒரு என்டையர் சாம்ராஜ்யத்தோட அதிபதியாக இருந்திருக்கான். கடைசியில் அவன் சாம்ராஜ்யத்தை அவனே அழிச்சுக்கிட்டான். பார்த்தா அவங்க அப்பா வந்து ஒரு நகைக்கடை வியாபாரி. அது இல்லாமல் அவங்க அப்பா எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு. அதுலேருந்து தான் அவனுக்கு அந்த பிஸ்னஸ் மைண்டு கொஞ்சம் வந்திருக்கு. எப்படின்னா, உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாம் தெரியும், நம்ம மும்பை நகரத்துக்கு போகும்போது எல்லாமே நம்ம புதுசாக கற்றுக்கலாம். அங்கே இருக்க பொருளாதாரம், கம்பெனிஸ் இதிலெல்லாம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஹர்ஷத் மேத்தா எதை சூஸ் பண்ணியிருக்கான்னா, ஷேர் மார்க்கெட்டு, அப்புறம் வந்து மணி மார்க்கெட். 1991 தான் நம்ம ஹர்ஷத் மேத்தா ஒரு பிரைன் யூஸ் பண்ணி ஒரு பேங்க்கில் போய், என்ன பேங்க்னு பார்த்தா எஸ்பிஐ பேங்க். எஸ்பிஐ பேங்க்கில் போயிட்டு, உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிஆர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். தெரியாதவங்க வந்து பிஆர்னா பேங்க் ரிசிப்ட் அப்படின்னு நீங்கள் போய், உங்களுக்கு மோஸ்ட்லி லக்கி பாஸ்கர் படம் பார்த்துருக்கவங்களுக்கு வந்து தெரியும். ஒரு பேங்க்லேருந்து வந்து பிஆர்சியில் வச்சு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். நீங்கள் அந்த படத்தை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். இந்த பிஆரை கொடுத்து இந்த மாதிரி மணி வந்து வாங்கிட்டு இருந்திருக்கான். அந்த மணி வாங்கி அவன் என்ன பண்ணுறது, ஷேர் மார்க்கெட்டில் போடுறது. அந்த ஷேர் மார்க்கெட் வந்து அப்படியே அப் ஆகும்போது அப்படியே அந்த கம்பெனி என்டையராக மூடிட்டு அப்படியே பையன் கிளம்பிடுது. இப்படியே வந்து 1 இயர் பக்கம் இதே வேலையை பார்த்துருது. 1992 ஒரு ஜேர்னலிஸ்டால் அவன் அப்போ தான் வந்து மாற்றானே. 1992 ஒரு ஜேர்னலிஸ்டால் இவன் வந்து மாற்றுறான். 400 ரூபாய்க்கு அவன் வாங்குறான்னா, அதை வந்து அவன் 900 ரூபாய்க்கு செல் பண்ணுவான். 1991 அந்த டைமில் அது கொஞ்சம் 400 ரூபாங்கிறது அதிகம். 400 ரூபானா 400 ரூபா கிடையாது, 4000 கோடி அந்த மாரி சம்திங். அவன் வந்து எஸ்பிஐ பேங்க்கில் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 5000 கோடி பக்கம் வாங்கியிருக்கான். அப்போ 5000 கோடி வாங்கியிருக்கான். ஆனால் இப்போ அந்த மதிப்பு பார்த்தீங்கன்னா 40,000 கோடி பக்கம் வருதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உண்மை எல்லாமே தெரிய வர, அதுக்கப்புறம் அவனை போலீஸ் பிடிக்கிறாங்க, மும்பையில் இருக்க ஜெயிலில் வச்சு. அப்புறம் அந்த ஜெயிலே அவன் வந்து இறந்து போகிறான். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2001 டிசம்பர் 31 வந்து அவன் அந்த ஜெயிலே இறந்து போகிறான். இவனை பற்றி படமாக கூட வந்திருக்கு, சீரீஸ் வந்திருக்கு, சோனியில் இருக்குது. ஸ்கேம் 1992 அந்த சீரீஸ் இருக்குது, பாருங்கள். பிக் புல்னு ஒரு படம் இருக்குது, அதுவும் வந்து நல்லாயிருக்கும். அந்த படமும் பாருங்கள். அவனோட லைஃப் ஸ்டைல் ஃபர்ஸ்ட்லேருந்து எப்படி இருந்தான், எப்படி ஸ்கேம் பண்ணான், எல்லாமே அதில் சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். இவனை மாரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நம்ம போட்டுடலாம். அப்புறம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கண்டென்ட்ல பார்ப்போம்.